வணக்கம் மகளே. நாங்கள் டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் ஜெர்மனிக்கு வர்றதை பற்றி. அது சம்மந்தமான வீடியோ தான் இது. அதுக்கு நான் ஒரு சின்ன காசு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை தெரிஞ்சிருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இந்த நாட்டில் பிறந்தது தெரியுமா? ஜெர்மன் நாட்டில் பிறந்தவர். அதை விட சாதாரண மனுஷர் எல்லாருக்கும் 10% குறைவாக தான் அவனோட பிரெயின் ஜூஸ் பண்ணுவாங்க. நானெல்லாம் 2% கூட போய் யூஸ் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு தத்தி. ஆனால் நார்மலாக ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் சயின்டிஸ்ட் கூட 10% குறைவாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 10% அதிகமாக யூஸ் பண்ணிக்க. எங்களை ஸ்டீஃபன் ஹாக் கரந்துளையை கண்டுபிடிச்சி அவரோட 8.9% தானே அவர் பிரெயினை யூஸ் பண்ணிக்க. அப்போ அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இப்போ இருந்த நாடு ஜெர்மன். இப்போ அவரை பெருமைப்படுத்துகிற விதமாக einsteinforum.de என்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஃபுல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஆக்கள் எடுக்கிறாங்க ஜெர்மனிக்கு. அதாவது 6-7 மாதம் அக்கமடேஷன் ஃபீஸ், உங்களோட ஃப்ளைட் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்து எடுக்கிறாங்க. இதுக்கு தேவையான தகவல் என்ன சொல்லுங்க ஆகும். நீங்கள் ஹியூமானிட்டி சயின்ஸ் அல்லது அப்ளைட் சயின்ஸ் இல்லாட்டி சோஷியல் சயின்ஸ் இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஓகே. மாஸ்டர் செஞ்சுருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. உங்களுக்கு 35 வயசுக்கு கீழே இருக்கணும். இவ்வளோ தான் தகவல். நீங்கள் யாராச்சும் தகுதியான ஆக்கள் இருந்தீங்கன்னா einsteinforum.de ஐன்ஸ்டீன் einsteinforum.de என்ற வெப்சைட்டுக்கு போய் அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். என்ன ஓகே, நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு ரிப்ளை இமெயில் போடுவாங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்குன்னா ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நினைக்கிறேன். ஒரு 15-20 நாள் தான் இருக்குது அப்ளிகேஷன் டெட்லைனுக்கு. அப்போ அதுக்கு முதல்ல நீங்கள் போடணும். என்ன நான் நிறைய இப்போ ஒரு 2-3 நாளுக்கு முதல்ல டிக்டாக்ல போட்டுட்டேன் வீடியோ. 50,000 பேர் பார்த்துருக்குறீங்க. 50,000 பேரில் எத்தனை பேர் வந்து யூடியூப்பை பார்த்தீங்கன்னு தெரியாது. அது கொண்ட பிரச்சனை. நான் விஷயம் இருக்குன்னு சொன்னேன், போட போகிறேன்னு சொல்லிட்டேன் முதலே. இப்போ நீங்கள் வந்து பார்க்காததும் கொண்ட பிரச்சனை. இந்த பிள்ளையில் இது. அப்போ நீங்கள் இப்போ இது பார்க்குறாங்களே பிரயோசனப்படும். உங்களுக்கு தெரிஞ்சாங்களே ஷேர் பண்ணுங்க. எந்த காசுமே நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. ஹியூமானிட்டி, அப்ளைட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். நம்ம இது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு தான் பேர் நினைக்கிறீங்களா? இந்த 3 பாடம் படிச்சிருக்காங்க, பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்காங்க. மாஸ்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் இன்னும் உங்களுக்கு கூடுதலான சான்ஸ் கிடைக்கும். என்ன இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கண்ணே. கூடுதலான இப்படியான தகவல்கள் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ அவங்கள அப்ளை பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு போய் சேர்றதில்லை. அப்போ அவங்கள அங்கேயே தான் இருக்க வேண்டியதான். அதில் முந்தின நாள் ஒரு கமெண்டில் பார்த்தேன், எங்கள்ட முள்ளி வாய்க்கால் தினத்துக்கு நான் போய் போராட்டம் ஏன்றதுக்கு ஒரு ஆள் கேட்குறேன், நீங்கள் அகதிகளாண்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லத்தானே வேணும். கேட்டவர் யாருன்னு தெரியுமா? அங்கே எந்த நாட்டிலேருந்து கேட்டேன்னு தெரியும். இந்தியா நாட்டிலேருந்து கேட்டிருக்கிறேன்னு. இப்போ நாங்கள் இலங்கை மக்கள் அகதிகளாக போனதுக்கு இந்தியாவும் ஒரு காரணம் தான். அதை இந்தியா மக்கள் மறத்து தெரியாத மாதிரி இருக்கிறாங்களேன்னு. இவங்க வந்து அந்த நேரங்களில் சண்டை மூட்டங்களில் இதுங்கண்ட இலங்கை படையணிக்கு உதவி செஞ்சுருக்காட்டி இந்த நான் இப்போ என்ன தமிழ்லாம் கிடச்சிருக்கலாம். அது எங்களுக்கு தெரியாது. ஈகால அரசியல் பொலிட்டிக்ஸ் எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அகதிகளாக போனதுக்கு அவர்களும் ஒரு காரணமாக உள்ளார்கள். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ அடுத்தது அவங்க எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, என்ன சொல்கிறது, இலங்கையர்கள் படிக்காத முட்டாளர்கள். அவர்களுக்கு விளங்கலை. இலங்கை மக்களும் படிக்கிறாங்க தான். இலங்கையில் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் மூலமாக எல்லா நாட்டிலையும் போயிருக்காங்க, எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு பிரச்சனை தெரியுமா? எங்கள் இலங்கை நாட்டில் மாணவர் விசாவில் போகிற ஆக்கள் சரியான குறைவாக இருக்குது தமிழ் ஆக்கள். ஏண்டா சிங்கள மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம், என்னென்ன அப்ளை பண்ணுறேன். ஆனால் எங்கள் தமிழர்களுக்கு தெரியுது இல்லை, தமிழர்களுக்கு கைடன்ஸ் இல்லை. அப்போ நானும் அதுக்காக சரியான வழிகாட்டியும் இல்லை. என்னையும் பெருசாக யோசிக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். என்னென்ன அப்ளை பண்ணுறதுலாம் சொல்லித்தருவேன். மற்றபடி நானும் இது இல்லை. ஆனால் அந்த கமெண்ட் போட்ட இந்தியருக்கு சொல்கிறேன், நான் எல்லா இந்தியர்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். சில இந்தியர்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க எங்கள் இலங்கை தமிழர்கள் எல்லா பெரிய பதவியிலையும் இருக்காங்க, எல்லா பெரிய பொசிஷன்லையும் இருக்காங்க. சரியா? நீங்கள் இப்போ வேறு நாட்டில் இலங்கையர்கள் இருந்தால் அவர்கள் அகதியில் என்று சொல்கிறது
தவறான வார்த்தை என்ன. அப்போ அந்த நாட்டிலேயே அவன் உழைச்சி அந்த நாட்டிலேயே வேலை செஞ்சு அந்த நாட்டிலே இதுன்ற அப்போ அந்த நாட்டுக்கே அவன் டேக்ஸ் கட்டே அவன் அந்த நாட்டு குடிமகனாக இருக்க போகிறானே. அடுத்தது அந்த முள்ளிவாய்க்கால் அதை வச்சு சொல்லுவேன். மாணவர்கள் நிறைய பேரும் கலந்து கொண்டோம். இலங்கை மாணவர்களும் அந்த முள்ளிவாய்க்கால் போராட்டத்தில் கலந்து கொண்டோம். ஜெர்மனில் நடந்தது. சரியா? ஓகே. அண்ட் சொல்ல வந்தேன் அதுதான் einsteinforum.de அதை அப்ளை பண்ணேங்க. இது வந்து இந்திய மக்களை ஏற்கனவே போய் சேர்ந்துட்டுது. நாங்கள் இலங்கை தமிழ் மக்களை இன்னும் போய் சேரையில். அதால் நான் போட்டிருக்கேன். என்ன ஒரு மாதம் 15-20 நாள் தான் இருக்குது முடிக்கிறதுக்கு டெட்லைன். இப்போ அதுக்கிட்ட நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா சோஷியல் சயின்ஸ், ஹியூமானிட்டி, அப்ளைட் சயின்ஸ் 3 இருந்தால் 35 வயசுக்கு கீழே இருந்தால் அப்ளை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.